மாஷா அல்லாஹ், திருவாரூரில் திறக்கப்பட்டிருக்கின்ற காய்கறி மார்க்கெட்டு. இதுக்கு பேர் திருவாரூர் நகராட்சி கலைஞர் நூற்றாண்டு காய் கனி அங்காடி வளாகம்னு சொல்லிட்டு காய்கறி மார்க்கெட்டாக இது 5 ஸ்டார் ஹோட்டலாங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அருமையாக அமைச்சிருக்காங்க. இது நான் எப்போதும் வருவேன், ஆனால் இதை உள்ளே பார்த்ததில்ல. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு என்னுடைய யூடியூப் @54 முகமது முபாரக் அந்த சேனலுக்காகவும் எடுத்திருக்கேன். எப்படின்னா பாருங்க இதனுடைய அமைப்பை 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கும்ல அந்த அளவுக்கு டாப்பாக வச்சுருக்காங்க. காய்கறி மார்க்கெட்டு இந்த மாதிரி தமிழகத்தில் எனக்கு தெரிஞ்ச எந்த ஊர்லேயும் தெரியல. தெரிஞ்சவங்க இந்த ஊரில் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். வேண்டாம், அதையும் பார்ப்போம். அது மாதிரி போய் பார்ப்போம், எல்லா ஊர்லேயும் பார்ப்போம். பசுமை புரட்சின்னு சொல்லலாம். நல்லா அழகாக அமைச்சிருக்காங்க. ஒரு நல்ல முன்னேற்றம், சிறந்த முன்னேற்றம். ஏண்டா ரோட்டில் அங்கங்கே கிடந்த காய்கறி கடை எல்லாமே உள்ளே போய் ரொம்ப டாப்பாக இருக்குது. இருந்தாலும் கடைகள் எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்யும். நம்ம இந்தியாங்கிறது அதான் ஃப்ரீ கண்ட்ரி, ஃப்ரீடம் கண்ட்ரிங்கிறது. அந்த ஃபெசிலிட்டி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வியாபாரம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஹோட்டல் மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது, பார்க்கறதுக்கு டாப்பாக இருக்குது. உள்தோற்றத்தை போய் அப்படியே எடுக்கிறேன். இது மார்க்கெட்டு, மெயின் மார்க்கெட்டு. இது திருவாரூர் மார்க்கெட்டு. எய்த்தாப்பில் லெஃப்டில் மகாராஜா கடை இருக்குது. ஆதிரை சூப்பர் பஜாரு. இது திருவாரூர் தலைமை அஞ்சலகம், அதுக்கு எய்த்தாப்பில் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸு, கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸு, அதுக்கு எதுக்கே அது கட்டிருக்காங்க. இது பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அதில் ஒரு 100 அடி போனால் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு. ஓகே, இப்போ இது அப்படியே உள்புறத்தில் எடுத்துட்டு அப்படியே தொடர்ந்து காட்டுறேன். ஃபுல்லாக அதே காய்கறி மார்க்கெட் தான். அது வெளி சைடில் ஃபுட்பாத்தில் இருக்கக்கூடிய கடைகள். அதே இந்த சைடில் பஜாரு. உள்ளே போகிறதுக்கு மார்க்கெட்டு உள்ளே போகும்போதே பெரிய இன்னும் வெளிநாட்டு கடைகள் காம்ப்ளெக்ஸ் இருக்கும்ல அந்த அளவுக்கு இருக்குது. சின்ன சின்ன கடைகளாக அமைச்சிருக்காங்க. ரொம்ப டாப்பாக இருக்குது எல்லாமே. இந்த சைடில் காய்கறின்னு சொல்லிட்டு நாட்டு மிளகாய், மல்லி, இந்த அது காய்கறி தான். வீட்டுக்கு ஹவுஸ் ஹோல்டுக்குள்ள வீட்டுக்குள்ள சாமான்கள் கடைகள் இருக்குது ஃபுல்லாக. இந்த சைடில் அதே மாதிரி காம்ப்ளெக்ஸு. கிட்டத்தட்ட நான் என்னுடைய கடைப்படி ஒரு 100 கடைகள் இருக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கோகுல மாவு முட்டை மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். VSR வர்த்தக ஸ்டோர். இது நாட்டு மருந்து கடை உள்ள பஜார். நாட்டு மருந்து கடைகள் இருக்குது இந்த சைடில். கடைகள் பாருங்கள், உள்ள கடைகள் ஃபுல்லாக. ஓகே, வாழ்த்துக்கள். நல்லா இப்படி மக்களுக்காக செஞ்சு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். மக்கள் தரமான வாழ்க்கைக்கு வருவாங்க. வியாபாரம் ஒன்று தான் வெற்றி. இந்த வியாபாரத்தை நம்பி பல இடத்துலேருந்து வருவாங்க மக்கள். தேங்காய் மண்டி, வாழ்த்துக்கள். தேங்காய் மண்டி நல்லா இருக்குது. தேங்காய் மண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் மண்டி ஃபுல்லாக. அடுத்து ஜூஸு, பழமுதிர்ச்சோலை ஜூஸ் கடை பாருங்கள். நல்ல அழகாக இதை எடுக்கிறேன். எடுத்து இது என்னுடைய ஃபேஸ்புக்கு ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலில் இது போடுவேன், யூடியூப்லேயும் போடுவேன். அதுக்காக மூளைக்கு மூளை இந்த மாதிரி கட்டிங் திரும்புகிற மாதிரி வெளிநாட்டில் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதே இது நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்தில் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமான நிகழ்வு, சந்தோஷமானது. மேன்மேலும் வளர்ச்சியடைய வாழ்த்துனேன். மேன்மேலும் வளர்ச்சி அடையின மாதிரி எல்லாமே நல்லா வரணுங்கிறது என்னுடைய ஆசை. ஓகே, மாஷா அல்லாஹ். அந்த சென்டரில் உட்கார சிட்டிங் பிளேஸ். இது எப்படின்னா இதுக்கு செக்யூரிட்டி போட்டு பாதுகாப்பு கொடுக்கணுது. அப்படி இந்த மாதிரி தேட்டியாக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணி பண்ணினது. வர்த்தக வளாகம் சூப்பராக இருக்குது. மருந்து கடை, நாட்டு மருந்து கடை பாருங்கள். ஃபிங்கர் ஒர்க்கு. அதே முகமது சாலிஹ் மளிகை நாட்டு மருந்து கடை. எல்லாம் நாட்டு மருந்து கடை. இந்த சைடில் நாட்டு மருந்து கடையாக இருக்குது. காய்கறி மண்டியில் இன்னும் நிறைய கடைகள் காலி இருக்குது. காலிக்கு எல்லாம் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். ஏண்டா உள்ளுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு வரலையா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு விவரம் தெரியல. நம்ம இந்த ஊர் இல்லை அப்படிங்கிறதுனால ஒன்றும் கரெக்டாக விவரம் தெரியல. நாட்டு மருந்து கடைகள் ஒரு சைடில் இருக்க, காய்கறி கடைகள் கம்மியாக தான் இருக்குது உள்ள. அடுத்த லைன் காட்டுறேன், அப்படியே பார்த்துக்கிட்டாங்க. காய்கறி கடைகள் ஹோல்சேல் அப்படிங்கும்போது கும்பகோணத்தில் டாப்பாக இருக்கும். கும்பகோணத்தில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம்னு வச்சுங்களேன், அவ்வளோ டாப்பாக கிடைக்கும். ஓகே, இந்த சைடில் மாஷா அல்லாஹ் மூளைக்கு மூளை இந்த மாதிரி சிட்டிங் பிளேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சிட்டிங் பிளேஸில் மக்கள் கூட உட்காரலாம்னு வச்சுங்களேன். சீட்டு போடணும்னு தேவையில்லை. வெளில இந்த கட்டையில் கூட மக்கள் உட்காரலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. செலவுகளில் போட்டிருக்காங்க. இது திறந்து 5 மாதம் ஆச்சான். ஓகே, இது உள்ள என்ன தண்ணி வந்துருக்குன்னு தெரியல, என்ன தண்ணின்னு தெரியல. மழை தண்ணியா என்னன்னு தெரியல. மழை பெஞ்சிருக்குல்ல, மழை தண்ணி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. நல்லதே நினைப்போம். ஓகே, வாழ்த்துக்கள்.
ஏன் நிறைய கடைகள் பூட்டியே கிடக்குது, என்னன்னு தெரியல. நிறைய கடைகள் பூட்டி கிடக்குது. இல்லைக்கா கடைகள் கம்மியான வாடகையில் கொடுக்கலாம், மக்கள் எல்லாத்துக்கும் வாழ்வாதாரம் கொடுக்கலாம். என்ன செய்யுது நிர்வாகம்னு தெரியல. இந்த நிர்வாகத்துக்கு தான் தெரியும் வெளிச்சம். என்ன விவரங்கிறது நமக்கு ஃபுல்லாக தெரியாதுல்ல. சும்மா நம்ம பார்த்துட்டு யூடியூப்புக்காக சொல்லிட்டு போகக்கூடாது. என்ன அப்படிங்கிறது உள் விவரங்கள் அரசுக்கு தெரியும், நகராட்சிக்கு தெரியும். மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஒரு நல்ல வாழ்த்துக்கள் செய்ய, நல்லா வாழ விடணும். அந்த இவ்வளவு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டியும் கூட காய்கறி பாருங்க, கமிஷன் மண்டி, ஹரிஹரன் காய்கறி வியாபாரம் கமிஷன் மண்டின்னு ஒரு கடை இருக்குது. ஃபுல்லாக இந்த மார்க்கெட் ஃபுல்லாக போகுது. அது உள்ள அதனுடைய வெளிப்புறத்தில் மார்க்கெட்டுக்கு நுழையக்கூடிய இடத்துலையே ரோட்டில் அந்த சைடில் ஃபுட்பாத் கடைன்னு நினைக்கிறேன். இதுக்கு சார்ஜ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள், சந்தோஷம். ஓகே, அதனுடைய தொடரில் அந்த சைடில் இன்னும் காய்கறி கடைகள் இருக்குது, குமிஞ்சு இருக்குது. பரவாயில்ல, வாழ்த்துக்கள், சந்தோஷமாக இருக்குது, பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு. ஆனால் மக்கள் இங்கே ஃபுல்லாக வரல, எல்லாம் வெளியில் தான் மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. வெளில தேங்காய் மண்டி காய்கறி பார்த்தோம்னா அந்த மண்டியாக இருக்குது. ஓகே ஓகே, பார்த்தமைக்கு நன்றி. ஓகே, இதோட தொடர் நிறுத்திக்குவோம். இது ரொம்ப நீண்ட வீடியோ போச்சு, 6 நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, இந்த மாதிரி சிட்டிங் 2-3 இடத்துல சிட்டிங் பிளேஸ் இருக்குது. ஓகே, வெளியில் நுழைவாயில் 2 நுழைவாயில் இருக்குது. பாக்கி சைட்லேருந்து ஒன்று என்ட்ரன்ஸ் இருக்குது. வெளியில் அங்கேருந்து வரும்போது வெளியில் பைக் பார்க்கிங் பண்ணிக்கலாம். அதனுடைய கடைகளுடைய டிசைன் போட்டிருக்காங்க. இந்த டிசைன் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது, ஆனால் நான் படத்துக்காக காட்டுறேன் உங்களுக்கு. திருவாரூர் நகராட்சி கலைஞர் நூற்றாண்டு காய் கனி அங்காடி வளாகம்னு சொல்லிட்டு வரைபடம் போட்டிருக்காங்க. இதில் கடைகள் மாத்திரம் எண்ணி சொல்கிறேன்னா சொல்லலாம். அதை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்களே எண்ணிங்க. அதில் விவரம் உங்களுக்கு தெரியும். எல்லா பிள்ளைங்களும் படித்த பிள்ளைங்க தான் ஆன்லைனில் பார்க்குறீங்க. மக்களுடைய பார்வைக்கு போகணுங்கிறதுக்காக இது நான் போட்டிருக்கேன், எடுத்திருக்கேன். பார்த்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள், முபாரக்.